ஸோ டேட்டா சென்டர்ல வந்து இப்போ என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். அதாவது டேட்டா சென்டர் இதுல வந்துட்டு இது மாதிரி டேட்டா சென்டர் எப்படின்னு நம்ம சின்ன கிளான்ஸ் பார்த்தோம். ஒரு டேட்டா சென்டருக்குள்ள ஹார்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரவுட்டர், சுவிட்ச், ஃபயர்வால், சர்வர்ஸ், ரேக் சர்வராக இருக்கலாம், பிளேட் சர்வராக இருக்கலாம், அப்புறம் கேபிள்ஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், ஜென்ரேட்டர், கூலிங் டவர்ஸ், யூபிஎஸ், இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு டேட்டா சென்டர் வந்து முழுமையாகும். சரிங்களா? ஸோ இது வந்து டேட்டா சென்டரோட ஆர்கிடெக்சர். எப்படி ஒரு டேட்டா சென்டர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் ஃபயர்வால் தான் மெயின். ஸோ ஃபயர்வால் இஸ் நத்திங் பட் கேட். இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி வந்து வெளியில இருப்பாரு, உங்களை செக்இன் பண்ணி தான் அனுப்புவாரு. உங்களுக்கு அந்த பாஸ் இருக்கா இல்லையா, நீங்க அதுக்கான அத்தாரிட்டியா பர்சனா இல்லையான்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த மாதிரி உங்க டேட்டா சென்டருக்குள்ள ஒரு பாக்கெட், ஒரு இன்டர்நெட்ல இருந்து ஒரு பாக்கெட் வருது அப்படின்னா அந்த பாக்கெட்டை செக் பண்றது யார் அப்படின்னா இந்த ஃபயர்வால் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பும். தென் ரவுட்டர் வந்து சுவிச்சஸ் வந்து எதில் கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சர்வர்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். எதிர பிளேட் சர்வரா இருக்கலாம் அல்லது ரேக் சர்வரா இருக்கலாம். தென் அந்த சர்வர்ஸ் வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா ஸ்டோரேஜ். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, நேற்று போன கிளாஸ் நான் சொன்னேன் இஎஸ்எக்ஸ்ஐ எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் கூட இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஸ்டோரேஜ் தான் இது. இந்த ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம கிரியேட் பண்ற விஎம்ஸ் எல்லாம் இந்த ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். இப்போ இந்த டேட்டா சென்டர்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபேஸ்புக் டேட்டா சென்டரோ அல்லது ஒரு கூகுள் டேட்டா சென்டரோ வச்சுப்போம். இது என்ன வச்சுக்கலாம், இல்ல ஒரு அமேசான் வச்சுக்கலாமே. இது வந்து ஒரு அமேசான் டேட்டா சென்டர் வச்சுக்கோமே. இப்போ நீங்க வந்து இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்றீங்க, அமேசான் வெப்சைட் ஆக்சஸ் பண்றீங்க, www.amazon.com போடுறீங்க, amazon.in போடுறீங்க. இந்த ரெக்வஸ்ட் ஃபயர்வாலுக்கு வரும், ரவுட்டர்ஸ்க்கு வரும், சுவிட்ச்க்கு வரும். இந்த பிளேட் சர்வர் இருக்கு இல்லையா, இதுல ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும். அந்த அமேசானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சர்வர் இருக்கும். www.amazon.in போறோம்ல, அப்ப அது ரிசால்வ் ஆகுது இல்லையா, அந்த .inக்குன்னு ஒரு வெப் சர்வர் இருக்கும். அந்த வெப் சர்வர்ல இருந்து அந்த அமேசான்ங்கிற இது ஒர்க் ஆகுது. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நான் amazon.in நான் போடுறேன். ஸோ அந்த amazon.in அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு வெப் சர்வர். இந்த வெப் சர்வர்ல இருந்து தான் இந்த amazon.inங்கிறது வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த சர்வர் வந்து இந்த இடத்துல இருக்கும், பிளேட் சர்வரா அல்லது ரேக் சர்வரா இருக்கும். தென் இந்த இதுல வந்து ஒரு இந்த வெப்பேஜ் இருக்கு இல்லையா, வெப்பேஜுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். லைக் வெப்பேஜுக்குன்னு .net, நான் பேசிக்கா ஒரு அப்ளிகேஷன் சொல்றேன். நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் .net வச்சுப்போம். அதுல இருந்து வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் சர்வர் இந்த இடத்துல இன்னொரு இதுல ரன் ஆகும், இன்னொரு சர்வர்ல ரன் ஆகும். ஸோ வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் அண்ட் டேட்டாபேஸ் சர்வர். இப்ப டேட்டாபேஸ் சர்வர் வந்து எங்க ரன் ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த இமேஜஸ்லாம் அப்லோட் பண்றாங்களே அமேசான்ல வந்துட்டு, இப்ப ஏதோ நான் அந்த ஷூ பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுப்போம். ஷூ பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா இந்த ஷூவோட இமேஜஸ்லாம் அப்லோட் பண்றாங்க இல்லையா, அப்ப அது ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகணும், ஸ்டோரேஜ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோரேஜ் தான் இது. சரிங்களா? அந்த ஸ்டோரேஜ் இது. தென் நமக்கு அதை யார் எடுத்து கொடுக்குறா அப்படின்னா டேட்டாபேஸ் சர்வர் தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணும். ஸ்டோரேஜ்ல டேட்டாபேஸ் சர்வர் தான் இந்த டேட்டா ஃபுல்லா ஸ்டோர் பண்ணும். இப்போ நீங்க வந்து அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகே. ஸோ அப்போ நீங்க வந்துட்டு உங்க ஹிஸ்டரி பார்க்கலாம். இதுல போயிட்டு உங்க அக்கௌண்ட்ல ஆர்டர்ஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் ஹிஸ்டரி பார்க்கலாம். எத்தனை வருஷமா நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த டேட்டா அதுல அவைலபிளா இருக்கணும். ஓகே. அப்ப அந்த டேட்டா அவைலபிளா இருக்கணும். அந்த டேட்டா எங்க இருக்கும், இந்த இடத்துல ஒரு டேட்டாபேஸ் சர்வர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் காமனா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்றேன். நிறைய சர்வர்ஸ் இருக்குது. அது எல்லாமே டேட்டா சென்டர்ல இந்த சர்வர்ஸ், பிளேட் சர்வர்ஸ்ல இருக்கும், அது ரேக் சர்வர்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த சர்வர்ஸ்லாம் சொல்றேன் இல்லையா, இது எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு ஹைப்பர்வைசர்ல இருக்கும், விர்ச்சுவல் மிஷினா வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து இது எல்லாமே ஒரு விர்ச்சுவல் மிஷினா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. தென் இந்த டேட்டா சென்டருக்கு பவர் சப்ளைக்கு வந்துட்டு யூபிஎஸ் இருக்கும், அதை கூல் பண்ற கூலிங் டவர்ஸ் இருக்கும். சப்போஸ் பவர் சப்ளை கட் ஆச்சு அப்படின்னா
பவர் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். இப்ப ரவுட்டர்ஸ், இப்ப இந்த இமேஜ் காமிக்கிறேன். இந்த ரவுட்டர், சுவிட்ச், ஃபயர்வால் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சேம் நான் அந்த இமேஜ் டைரக்டா அந்த இமேஜ் தான் எடுத்துல காமிச்சிருக்கேன் நானு. ஸோ ரவுட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரவுட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா சிசிஎன்ஏ படிப்பாங்க, நெட்வொர்க் சிசிஎன்ஏ படிப்பாங்க. அவங்க எதுக்காக படிக்கிறாங்கன்னா இந்த ரவுட்டரை வந்து மேனேஜ் பண்றதுக்காக தான் படிப்பாங்க. ஸோ நெட்வொர்க்ல வரும், இந்த ரவுட்டர்ஸ் வந்து நெட்வொர்க்ல வரும். ஸோ சிசிஎன்ஏ படிப்பாங்க. சிஸ்கோ தான் வந்து ரவுட்டர்ல பெரிய மார்க்கெட்டை வந்து கையில வச்சிருக்கான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரவுட்டர் மாடல்ஸ். இதெல்லாம் இந்த ரவுட்டர்லாம் இப்படி தான் கனெக்ட் ஆகும். இதுல இந்த ரவுட்டர்ஸ்க்கும் சுவிட்ச்க்கும் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிஸ்கோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுனிப்பர் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஜுனிப்பர் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரவுட்டர் மேனுஃபேக்சரர் தான். ஸோ அவங்களும் சிஸ்கோ அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவு சிஸ்கோ காம்படிட்டர் வந்து இந்த ஜுனிப்பர். அப்புறம் சுவிட்ச் சுவிட்ச் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. சிஸ்கோல சுவிட்ச் இருக்குது, ஜுனிப்பர் இருக்கு, அரிஸ்டா சுவிட்ச் இருக்குது, அப்புறம் அரூபா அப்படிங்கிற சுவிட்ச் இருக்கு, ஹெச்பியோட கம்பெனி அரூபா, டெல் இருக்குது, ஹுவாய் இருக்குது. இதெல்லாமே சுவிட்சஸ். சுவிட்சஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ரவுட்டர்ஸ் வந்து முதல்ல எதுக்கு யூஸ் பண்றோம் சொல்லிடுறேன். இப்ப ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனை கனெக்ட் பண்றதுக்கு ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சென்னையில ஒரு டிசிஎஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து சென்னை டிசிஎஸ், இது வந்து மும்பை டிசிஎஸ், தென் இது வந்து பெங்களூர் டிசிஎஸ். இப்ப நான் வந்து சென்னை டிசிஎஸ்ல இருக்கேன். நான் இங்க இருந்து ஒரு டேட்டா வந்து மும்பை டிசிஎஸ்க்கு அனுப்பணும். இது சென்னை, இது சென்னை, இது மும்பை, இது பெங்களூர். சென்னையில இருந்து மும்பைக்கு அனுப்புறேன் அப்படின்னா அந்த டேட்டா வந்து யூஸ்வலா இன்டர்நெட் மூலமா நம்ம அனுப்புவோம், சரிங்களா? ஸோ பப்ளிக் இன்டர்நெட் மூலமா நம்ம அனுப்புறப்ப டேட்டா வந்து செக்யூரிட்டி இருக்காது. பப்ளிக் இன்டர்நெட்ல அனுப்ப முடியாது, செக்யூர் இருக்காது. அப்ப அந்த டேட்டா வந்து யாரும் வந்து ஹேக் பண்ணக்கூடாது, அந்த டேட்டா பிரீச் ஆகக்கூடாது அப்படின்னா ரவுட்டர்ஸ் வச்சிருப்பாங்க இங்க. ஒவ்வொரு நெட்வொர்க்கையும் இன்டர்கனெக்ட் பண்றதுக்கு ரவுட்டர்ஸ் இருக்கும். அதாவது இந்த ரவுட்டர் மூலமா நம்ம பாக்கெட் போகும். அப்படி போறதுனால சேஃப்டியா, இது வந்து சென்னை டேட்டா சென்டர், இது மும்பை டேட்டா சென்டர். அப்ப நான் இங்க இருந்து ஒரு டேட்டா சென்ட் பண்றேன்னா முதல் ஃபயர்வால் இருக்கும், அந்த ஃபயர்வால்ல இருந்து ரவுட்டர் போகும், தென் ரவுட்டர்ல இருந்து அகைன் ஃபயர்வால், ஃபயர்வாலுக்குள்ள ரவுட்டர், தென் சுவிட்ச் இருக்கும், சுவிட்சில் வந்து சர்வர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து சும்மா ஒரு பேசிக் ஆர்கிடெக்சர் இது. ஸோ ரவுட்டர்ஸோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா பாக்கெட்ஸை வந்து ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு அனுப்புறது தான் இந்த ரவுட்டரோட ஒர்க்கு. ஸோ இந்த ரவுட்டர்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இதான் பிசிக்கல் ரவுட்டர். இது ரவுட்டர்ஸ் இப்படி இருக்கும். சுவிட்சோட ஒர்க் என்ன? இப்ப டேட்டா சென்டருக்குள்ள நம்ம பாக்கெட் போயிடுச்சு. அந்த டேட்டா சென்டருக்குள்ள, இது டேட்டா சென்டர், அந்த டேட்டா சென்டருக்குள்ள சுவிட்சஸ் இருக்கும். சுவிட்சில் தான் வந்து சர்வர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ சுவிட்ச் வந்து இந்த பாக்கெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதாவது இன்டர்நெட் வந்துச்சுன்னா அந்த இன்டர்நெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதான் சுவிட்சோட வேலை. சுவிட்ச் வந்து இப்படிதான் இருக்கும். இதான் சுவிட்சஸ். சுவிட்சஸ்ல வந்துட்டு நிறைய டைப் இருக்குது. இது வந்து ஈத்தர்நெட் சுவிட்ச். இது ஈத்தர்நெட் சுவிட்ச் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஃபைபர் ஆப்டிக்கல் சுவிட்ச் இருக்குது. அப்புறம் L3 L4 சுவிட்ச்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மாடலுக்கு அது காமிக்கிறேன். சுவிட்ச் வந்து இப்படிதான் இருக்கும். சுவிட்சை பொறுத்த வரைக்கும் அரிஸ்டா நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க, அருபா யூஸ் பண்ணுவாங்க, சிஸ்கோ யூஸ் பண்ணுவாங்க.
தென் ஃபயர்வால். நான் சொன்ன மாதிரி ஃபயர்வால் தான் வந்து ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் பாக்கெட் வர்றப்ப அதை வந்து செக் பண்ணி இந்த பாக்கெட் வந்து நல்ல பாக்கெட்டா, இதுல ஸ்பேம் இருக்கா, எதுவும் மேல்வேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி உள்ள டேட்டா சென்டருக்குள்ள அனுப்புவோம். அந்த ஃபயர்வால் வந்து 2 டைப் ஆஃப் ஃபயர்வால் இருக்கு. ஹார்ட்வேர் ஃபயர்வால் இருக்குது, சாஃப்ட்வேர் ஃபயர்வால் இருக்குது. நம்ம ஹார்ட்வேர் ஃபயர்வால் தான் டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபயர்வால் வெண்டார்ஸ் பார்த்தோம்னா சிஸ்கோ, வாட்ச் கார்டு. ஸோ இந்த லோகோவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான திங்ஸ். நீங்கெல்லாம் கண்டிப்பா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தா இந்த வெண்டார்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, சிஸ்கோ, ஃபார்டினெட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, சிஸ்கோ யூஸ் பண்ணுவாங்க, சோஃபஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோஃபஸ் கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும். செக் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஜுனிப்பர், பாலோ ஆல்டோ, இதெல்லாமே கொஞ்சம் நோன் வெண்டார்ஸ் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபயர்வாலோட இமேஜ் இதுதான், இப்படிதான் இருக்கும் ஃபயர்வால். இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது ரியர் வியூ. ஃபயர்வால்ல நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஜுனிப்பர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மாடல். ஃபார்டினெட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார்டினெட் ஃபயர்வாலோட மாடல்ஸ் இதெல்லாம். அப்புறம் டேட்டா ஸ்டோர்ல வந்து ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டோரேஜ் நிறைய வெண்டர் இருக்காங்க. ஸ்டோரேஜ் இஸ் நதிங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க். அப்படி சொல்லியிருக்கேன். ஒரு டேட்டா ஸ்டோர்ல, டேட்டா சென்டர்ல சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்சில் வந்து சர்வர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். சர்வர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். தென் இந்த சர்வர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்டோரேஜ் தான் நம்ம டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோரேஜ் பத்தி இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்டோரேஜ்ல வந்துட்டு என்னன்னா ஹார்ட் டிஸ்கா இருக்கும் உள்ள. இந்த மாதிரி மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கா இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்துட்டு நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஹார்ட் டிஸ்கோட மொத்த ஸ்பேஸையும் ஒன்று போல ஆக்கி நமக்கு ஸ்டோரேஜா நமக்கு வந்து கொடுக்கும். இந்த ஸ்டோரேஜ்ல என்னென்ன வெண்டார்ஸ் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ டெல் இஎம்சி, டெல் ஸ்டோரேஜ் கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ற ஸ்டோரேஜ். நெட்டாப் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஹிட்டாச்சி, ஐபிஎம், லினோவா, பியூர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் எஃபெக்டிவா கம்மியா இருக்கும். ஹெச்பி, ஹுவே, இதெல்லாமே ஸ்டோரேஜ் வெண்டார்ஸ். ஸோ ஸ்டோரேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இது ரியர் ஃப்ரண்ட் வியூ. இதுல வந்து பேயா இருக்கு. இது வந்து பே அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்கை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இந்த இடத்த வந்து பே அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பே, இது ஒரு பே. இப்போ இதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், இதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் வந்து இன்சர்ட் ஆயிருக்கும் இதுல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தான். 1 2 3 4 இந்த மாதிரி வரிசைக்கா ஹார்ட் டிஸ்க் தான் அடுக்கி இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம ஸ்டோரேஜ்னு சொல்றோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சியோட ஒரு ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ்ல நிறைய சைஸ் வரும். எனக்கு 10 டிபி, 20 டிபி, 30 டிபி, எவ்வளோ வேணுமோ அந்த டைப் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ்ல எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்டோரேஜ் இது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரேல பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கா இருக்குது. ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் இஷ்யூனா நம்ம மாத்தி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுல இங்க பாத்தீங்களா, இது வந்து ஒரு டபிள்யூடியோட ஒரு ஸ்டோரேஜ். இதுல வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து இன்சர்ட் பண்றாங்க. சப்போஸ் இந்த ஹார்ட் டிஸ்க் இந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு நியூ ஹார்ட் டிஸ்க் போட்டோம்னா டேட்டா வந்து ரீபில்ட் ஆயிக்கும். இதுல இது பாருங்க, கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்டாபைட். 2 பெட்டாபைட் கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் 102 ஹார்ட் டிஸ்க் கொடுக்கலாம். பிரைஸ் பார்த்தீங்கன்னா 8 lakhs இந்த ஸ்டோரேஜோட பிரைஸ். ஸோ ஸ்டோரேஜ் இப்படி தான் கனெக்ட் ஆயிருக்கும். மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்டோரேஜ் வந்து நம்ம சான் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டோரேஜ் வந்து சான் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம்.